Good morning, 5th standard students. Welcome back to the class. I hope you all are doing well. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஜென்ரல் நாலேஜ் ஓட ரிவிஷன் பார்க்க போகிறோம். ஸோ ரிவிஷன் பார்ட் 7 பார்க்குறோம். ஸோ இந்த பார்ட்டில் 4 டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம 6 பார்ட்ஸ் பார்த்தோம். அது எல்லாத்துலேயுமே 4 டாபிக்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இன்றைக்கும் நம்ம இதில் 4 டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் see the first topic. ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் என்னது, ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். ஸோ ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்னால் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரீடம்னா சுதந்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஃபைட்டர்ஸ்னால் அதுக்காக போராடினவங்க. ஸோ சுதந்திரம் போராட்டத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இல்லையா. ஸோ அந்த கிரேட் லீடர்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அப்படின்னாவே நம்ம ஃபஸ்ட்டு கண்டிப்பாக மைண்டில் யார் வருவா? 2 பேர் வருவாங்க இல்லையா. ஒருத்தவங்க என்ன பண்ணாங்க, நான் வயலன்ஸ் அந்த பார்த்து சூஸ் பண்ணாங்க. ஒருத்தவங்க வயலன்ஸ் அந்த பார்த்து சூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த 2 பேர், முக்கியமான 2 பேர் யார் அப்படின்னா, ஒன்று மகாத்மா காந்தி அவர்கள், இன்னொன்று யார், சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். ஸோ மகாத்மா காந்தி அவர்கள் என்ன பண்ணாங்க, அவங்க நான் வயலன்ஸ், அதாவது சண்டையெல்லாம் போடக்கூடாது, வயலன்ஸே இருக்கக்கூடாது, நம்ம அமைதியான வழியில் தான் போராட்டம் பண்ணணும்னு சொல்லி போராட்டம் பண்ணி ஃப்ரீடமுக்காக ஃபைட் பண்ணாங்க. இன்னொருத்தங்க யார், சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். அவங்க நம்ம அமைதியாக இருந்தோம், நான் வயலன்ஸ் ஃபாலோ பண்ணோன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஃப்ரீடம் கிடைக்காது, ஸோ நம்ம எதிர்த்து போராடினா தான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வயலன்ஸ் பார்ட் சூஸ் பண்ணாங்க. ஸோ அவங்க அந்த இந்தியன் நேஷனல் ஆர்மி ஃபார்ம் பண்ணவங்க அவங்க தான். ஸோ 2 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸில் பண்ணாங்க. ஸோ நம்ம மைண்டில் ஃப்ரீடம் அப்படின்னாவே நம்ம மைண்டில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய அந்த 2 பேர் கண்டிப்பாக யாராக தான் இருக்கும், மகாத்மா காந்தி அண்ட் சுபாஷ் சந்திர போஸ். ஒருத்தவங்க மகாத்மா காந்தி நான் வயலன்ஸ் சூஸ் பண்ணாங்க, சுபாஷ் சந்திர போஸ் வயலன்ஸ் சூஸ் பண்ணாங்க. ஸோ 2 பேருமே கிரேட் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் தான். ஸோ இதான் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம செஷன் பார்ப்போம். இந்த கொஷின்ஸில் யார் யார் நேம்ஸ்லாம் வருதுன்னு பார்க்கலாமா? ஓகே, லெட் ஸ்டார்ட் த செஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி என்னது, 2 பேர் நம்ம மைண்டில் வரும்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ கண்டிப்பாக என்னென்ன வரும்னு சொல்லியிருக்கேன், மகாத்மா காந்தி அவர்கள் வருவாங்க, இன்னொன்று சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வருவாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு என்ன வந்திருக்கு, மகாத்மா காந்தி ஸ்டார்டட் த குவிட் இந்தியா மூவ்மெண்ட் இன் 1942 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் யார் வந்திருக்கா, மகாத்மா காந்தி அவங்க வந்துட்டாங்க இல்லையா. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்றது இந்த கொஸ்டினில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த குவிட் இண்டியா அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோமா. ஸோ இந்த குவிட் இண்டியா அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ குவிட் இண்டியானா என்ன அப்படின்னா, லீவ் இண்டியா, குவிட்னா லீவ். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, எங்கள் இந்தியாவை விட்டு நீங்கள் வெளியில் போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக எப்போ நடந்திருக்கும், இந்தியாவை விட்டு வெளியில் போங்கன்னு யாரை சொல்லியிருப்பாங்க, ஸோ ஆங்கிலேயர்கள். ஸோ ஆங்கிலேயர்கள், வெள்ளையர்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, பிரிட்டிஷ் பீப்புளை சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரீடம்காக ஃபைட் பண்ணும்போது இந்த குவிட் இண்டியா மூமெண்ட், லீவ் இண்டியா, எங்கள் இந்தியா விட்டு நீங்கள் வெளியே போங்க, எங்கள் இந்தியா எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் பண்ணாங்க. ஸோ அந்த போராட்டம் தான் இந்த குவிட் இண்டியா மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது இன்னொரு பேரும் இருக்கா இதுக்கு, என்ன அப்படின்னா ஆகஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஏன்னா இது ஆகஸ்ட் மந்தில் நடந்திருக்கு. ஸோ அதனால் இதுக்கு பேர் ஆகஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்களாம். எந்த டேட்டில் நடந்துச்சு அப்படின்னா 9 ஆகஸ்ட் 1942. அந்த டைமில் 2ஆம் உலகப் போர், அதாவது செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருந்திருக்கு. ஸோ அந்த டைமில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம மகாத்மா காந்தி அவர்கள் அவங்க அப்போ ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டியோடு சேர்ந்து மும்பையில், இப்போ மும்பைன்னுவோம், அப்போ பாம்பே அப்படின்வாங்க. ஸோ அங்கே தான் என்ன நடந்திருக்கு, இந்த குவிட் இண்டியா மூமெண்ட் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அங்கே தான் நடந்திருக்குது. சரிங்களா. ஸோ அதனால தான் ஆகஸ்ட் மந்த் நடந்தனால தான் இந்த மூமெண்ட் என்னன்னு சொல்கிறாங்க, ஆகஸ்ட் மூமெண்ட்னு ஒரு பேர் இருக்குது. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, இது சக்ஸஸ் ஆச்சா அப்படின்னா இது சக்ஸஸ் ஆகலை. ஏன்னா நிறைய எதிர்ப்பு, அவங்க இதை பண்ணும்போது நிறைய பேர் இது பண்ணாதீங்க, இது சரி கிடையாது, இது கண்டிப்பாக நல்ல முடிவு இருக்காது, நீங்கள் விட்ரா பண்ணிடுங்க, அப்படி விட்ரானா விட்டுறணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. ஈவன் இந்தியன் பீப்புளே நிறைய பேர் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் யார் யார் அப்படின்னா ஆல் இண்டியா முஸ்லீம் லீக், ஹிந்து மகாசபா, அப்புறம் இந்தியன் இம்பீரியல் போலீஸ், அப்புறம் இந்தியன் சிவில் சர்வீஸ். ஸோ இது மாதிரியான பீப்புள், அந்த குரூப் ஆஃப் பீப்புள் எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க, இது கண்டிப்பாக ஒரு ஃபெயிலியராக தான் முடியும், நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியும் அது ஃபெயிலியராக தான் இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காந்திஜி அவர்கள் இல்லை, நாங்கள் இதை ஒரு ட்ரை பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, அந்த குவிட் இண்டியா ஸ்பீச்சில் மெயின் தீம் என்ன அப்படின்னா, டூ ஆர் டை அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம போராட்டம் பண்ணி ஆகணும். ஒன்று நம்ம டூனா செய்யணும், செயல், இல்லைனா டை, அதாவது டெத் ஆகிறது. ஸோ நம்ம என்ன சொல்கிறது, நம்ம உயிர் இருக்க வரையும் நம்ம போராடணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ கண்டிப்பாக நம்ம உயிர் இருக்க வரையும் நம்ம அந்த வெள்ளையர்கள், ஆங்கிலேயர்கள் நம்ம போராடி நம்ம இந்தியாவை மீட்டு எடுக்கணும்னு சொல்லி அவங்க ஸ்பீச் கொடுத்துருக்காங்க அந்த குவிட் இண்டியா மூமெண்ட்டில். ஸோ அவங்க அந்த குவிட் இண்டியா மூமெண்ட்டில் கொடுக்கப்பட்ட அந்த ஸ்பீச் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ
இந்த டைமில் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து அந்த குவிட் இந்தியா மூவ்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணனால நிறைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் லீடர்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணி ப்ரிசனில் வச்சாங்களாம். ஏன்னா வந்து அவங்க வந்து நிறைய எதிர்ப்பு இருந்துமே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இல்லை நாங்கள் இதை பண்ணியே ஆகும்னு சொல்லி அவங்க அதை எடுத்து பண்ணனால நிறையா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை வந்து அவங்க ப்ரிசனில் வச்சுருக்காங்க. கொஞ்ச நாள் அவங்க ப்ரிசனில் இருந்திருக்காங்க அந்த டைமில். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். செகண்ட் ஒன் யார்? நான் ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரோவில் பார்த்த மாதிரியே கண்டிப்பாக ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் இந்த 2 பேரோட பேர் இல்லாமல் அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் லிஸ்ட்டே இருக்காது இல்லையா? ஸோ நம்ம சொன்ன அந்த மகாத்மா காந்தி, சுபாஷ் சந்திர போஸ் 2 பேருமே ஃபஸ்ட் அண்ட் செகண்டில் வந்துட்டாங்க. பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு கொஷனில் மகாத்மா காந்தி அவர்கள் பற்றி பார்த்தோம். இப்போ செகண்ட் கொஷனில் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கு பாருங்கள். சுபாஷ் சந்திர போஸ் ஸ்டார்டட் த இந்தியன் நேஷ்னல் ஆர்மி. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம இந்தியன் நேஷ்னல் ஆர்மியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதை ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஆசாத் ஹிந்த் ஃபவுஜ் அப்படின்வாங்க. ஆசாத்னா ஃப்ரீடம், ஸோ ஃப்ரீ இண்டியா. ஸோ வந்து ஆர்மி ஆஃப் ஃப்ரீ இண்டியா அப்படின்னு சொல்லலாம். ஃபவுஜ்னா ஆர்மி. சரிங்களா? ஸோ ஃப்ரீ இண்டியன் ஆர்மி அப்படின்றதுக்கு மீனிங். ஸோ வந்து அப்படி ஒரு பேர் வச்சுருக்காங்க அதுக்கு ஸ்டார்டிங்கில் அவங்க ஃபார்ம் பண்ணும்போது. ஸோ வந்து இந்த இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அவங்க வந்து ஜப்பானோட சேர்ந்து ஒரு ஆர்மி ஃபார்ம் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இம்பீரியல் ஜப்பான் அப்படின்னு சொல்லி அந்த கண்ட்ரியோட அந்த ஆர்மியோட சேர்ந்து தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம இந்தியன் ஆர்மியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னா 1942 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுவும் எப்போ நடந்திருக்கு, அந்த 2ஆம் உலகப் போர் நடக்கும் போது தான் இதுவும் நடந்திருக்கு. நம்ம இந்தியாவுக்கு எப்படியாவது இண்டிபெண்டன்ஸ் வாங்கி கொடுத்தே ஆகணும்னு சொல்லி இந்த இந்தியன் நேஷனல் ஆர்மியை யார் ஸ்டார்ட் பண்ணியிருக்கா, நம்ம சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தான் இந்த இந்தியன் நேஷனல் ஆர்மியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க என்னப்பா சூஸ் பண்ணாங்க, வயலன்ஸ். அதாவது நம்மளை அடித்தா நம்ம திருப்பி அடிக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு வந்து சுதந்திரம் கிடைக்கும், இல்லை நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி இவங்க இந்த ஒரு பார்த்து சூஸ் பண்ணாங்க. பட் காந்திஜி அவர்கள் என்ன சூஸ் பண்ணாங்க, நான் வயலன்ஸ். நம்ம சண்டை போட்டு எதையும் சாதிக்க முடியாது, நம்ம வந்து அமைதியான ஒரு போராட்டம், பீஸ்ஃபுல்லான ஒரு போராட்டம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பார்த்து சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இது வந்து மென் மட்டும்தான் இருந்தாங்களா அப்படின்னா கிடையாது. அந்த டைமில் வந்து நிறைய உமன் வந்து ஆர்மி மாதிரி வந்து ஃபைட் பண்ணவங்களும் இருக்காங்க. ஸோ அதில் ஒருத்தங்க தான் யார், ரொம்ப ஃபேமஸான ராணி ஆஃப் ஜான்சி லக்ஷ்மி பாய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அவங்க வந்து ஒரு உமனை வச்சே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஆர்மி மாதிரி ஃபார்ம் பண்ணி நிறைய குரூப் ஆஃப் பீப்புள் ஃபார்ம் பண்ணி அவங்களும் ஃபைட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இது வந்து மென் மட்டும் பண்ணலை, உமனும் சேர்ந்து அது மாதிரி வந்து இந்தியாவுக்காக ஃபைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? தேர்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ தேர்ட் ஒன் என்னது, லாலா லஜ்பத் ராய் வாஸ் கால் த லயன் ஆஃப் பஞ்சாப். ஸோ லாலா லஜ்பத் ராய்னு ஒருத்தங்க இருந்தாங்க. ஸோ வந்து அவங்கள என்னன்னு சொல்லுவாங்களாம், லயன் ஆஃப் பஞ்சாப்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க பஞ்சாப்லேருந்து வந்தவங்க. ஸோ அவங்க சொந்த ஊர் எங்கே, பஞ்சாப். அதனால் அவங்கள லயன் ஆஃப் பஞ்சாப் அப்படின்வாங்க. இவங்க எப்போ பார்ன் ஆனாங்க அப்படின்னா 28 ஜான்வரி 1865 தான் பார்ன் ஆயிருக்காங்க. எப்போ வரையும் வாழ்ந்தாங்க அப்படின்னா 17 நவம்பர் 1928 வரையும் இவங்க வாழ்ந்திருக்காங்க. இவங்க யார் அப்படின்னா ஒரு இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்டிவிஸ்ட், அதாவது ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர். இவங்க ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர், நம்ம இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட்டில் ஒரு முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. இவர் வந்து எதில் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா பஞ்சாப் கேசரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, கேசரினா சாஃப்ரான் கலர். நம்ம வந்து இந்தியன் ஃப்ளாகில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாஃப்ரான் கலர் தான் என்னன்னு சொல்லுவாங்க, கேசரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்னு பார்த்தோம், அந்த சாஃப்ரான் கலர். அவங்க டர்பன் வந்து என்ன கலரில் வேர் பண்ணுவாங்களாம், சாஃப்ரான் கலரில் வேர் பண்ணுவாங்க. ஸோ வந்து அந்த டர்பன் சொல்லுவோம் இல்லையா, சில பஞ்சாபிஸ் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஹெட்டில் வந்து அந்த டர்பன் துணியால் கட்டியிருப்பாங்க இல்லையா, அதை டர்பன்வாங்க. ஸோ வந்து அந்த டர்பன் வேர் பண்ணியிருப்பாங்க, அது வந்து அந்த கேசரி, அதாவது சாஃப்ரான் கலரில் வேர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் இவர் ரொம்ப ஃபேமஸ், அந்த பஞ்சாபி கேசரி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்றாங்க. இவர் வந்து அப்போ இருந்த 3 ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், அதை ஷார்ட்டாக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா லால் பால் பால் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கிறது யார், நம்ம லாலா லஜ்பத் ராய் தான். ஸோ அந்த 3 பேரில் அந்த 3 ஃபேமஸான ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸில் இவர் ஒருத்தராக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அப்போ இருந்த நிறைய பஞ்சாப் நேஷ்னல் பேங்க், அப்புறம் வந்து லக்ஷ்மி இன்சூரன்ஸ் கம்பெனின்னு சொல்லி ரெண்டு இதில் போராட்டம் பண்ணியிருக்காங்க அந்த பீப்புளெலாம். ஸோ அந்த போராட்டத்தில் இவர் இருந்திருக்காரு. ஸோ வந்து இது எப்போ நடந்திருக்கு அப்படின்னா 1894 இந்த போராட்டம் நடந்திருக்கு. அப்போ வந்து இவர் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. இந்த போராட்டம் நடந்தப்புறமா என்ன ஆச்சு, கொஞ்ச நாளே வந்து அவர் போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது போலீஸால் தாக்கப்பட்டு நிறையா உடம்புல நிறைய இன்ஜுரிஸ், காயங்களால் அவர் வந்து டெத் ஆயிடுச்சு, அவர் இறந்துட்டார். ஸோ அந்த ஒரு போராட்டனால தான் என்ன ஆச்சான், அவர் வந்து இந்தியாவுக்காக சைமன் கமிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கமிஷன் வந்து பிரிட்டிஷ் பீப்புளால் வந்து ஒரு லா மாதிரி பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது தப்பு, அதை வந்து நீங்கள் வாபஸ் வாங்க, திரும்பி எடுத்துக்கோங்க, நீங்கள் போடக்கூடாது அந்த லான்னு சொல்லி அதுக்கு வந்து
பீஸ்ஃபுல்லாக தான் என்ன பண்ணியிருக்காரு, போராட்டம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணும்போது போலீஸ் பீப்புள் வந்து அவரை அடிக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா நிறையா உடம்புல வந்து அவங்களுக்கு காயங்களாகி அந்த இன்ஜுரிஸ்னால அவர் வந்து இறந்துருக்காரு. ஸோ வந்து இப்படி தான் அவரோட லைஃப் இருந்திருக்கு. ஸோ வந்து என்னாச்சு, அவர் ஃபுல்லாகவே அவர் லைஃப்பை வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஃப்ரீடம்காகவே வந்து அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டார். ஸோ அப்படி ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் தான் இவர். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். 4th one, Bal Gangadhar Tilak said that Swaraj is our birthright. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, லால் பால் பால் அப்படின்னு பார்த்தோமா. ஸோ அது லால் வந்து யார், லாலா லஜ்பத் ராய்ன்னு பார்த்துட்டோம். ஸோ செகண்ட் ஒன் பால் யார், ஸோ இப்போ நம்ம பார்க்குற பால் கங்காதர் திலக் தான் செகண்ட் ஒன். ஸோ பால் கங்காதர் திலக் என்னன்னு சொல்லியிருக்காராம், ஸ்வராஜ் இஸ் அவர் பர்த் ரைட். ஸ்வராஜ்னா என்ன, நம் இந்தியா. ஸோ நம்மளோட அந்த ராஜ்யம் தான் இருக்கணும். நம்ம இந்தியாவில் வந்து ஸ்வராஜ் அப்படின்னா நம்மளோட ராஜ்யம், நம்ம இந்தியன் கவர்மெண்ட் தான் வந்து ராஜ்யம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அது எங்கள் ரைட்ஸ், எங்களோட பிறப்பு உரிமை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ பர்த் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அது பிறப்பு உரிமை அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம இந்தியன்ஸ் இல்லையா, நம்ம இங்கே தான் பிறந்திருக்கோம், நம்மளுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி குரல் எழுப்பினவர் யார், நம்ம பால் கங்காதர் திலக் அவர்கள் தான். ஸோ இவங்க எப்போ வந்து பார்ன் ஆனாங்க அப்படின்னா 23 ஜூலை 1856 பார்ன் ஆயிருக்காங்க. 1 ஆகஸ்ட் 1920 வரை இவங்க வாழ்ந்திருக்காங்க. இவருக்கு என்ன பேர் அப்படின்னா கேஷவ் கங்காதர் திலக் அப்படின்றதான் இவர் பேர். அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பட்டம் மாதிரி கொடுத்து பால் கங்காதர் திலக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் யார் அப்படின்னா ஒரு இந்தியன் நேஷ்னலிஸ்ட், டீச்சர், அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் ஆக்டிவிஸ்ட். ஸோ டீச்சராகவும் இருந்திருக்காரு, அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீடம் ஃபைட்டராகவும் இருந்திருக்காரு. ஸோ வந்து நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த லால் பால் பாலில் ஒருத்தர் தான் இவர். இப்போ அது மட்டும் இல்லாமல் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு லீடராக யார் இருந்தாங்களா, நம்ம பால் கங்காதர் திலக் அவங்க தான் வந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸில் ஃபஸ்ட்டு லீடராக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரிட்டிஷ் பீப்புள் வந்து அவங்களை எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா த ஃபாதர் ஆஃப் த இந்தியன் அண்ட்ரஸ்ட் அப்படின்னு கூப்பிடுவாங்களாம். ஸோ வந்து ஒரு இந்தியனில் வந்து என்ன, அவர் வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டே இருப்பாராம் எதிர்த்து. அவர் வந்து நார்மலாக அப்படியே சும்மா இருக்க மாட்டாங்களாம், அவங்க வந்து இந்தியாவுக்காக ஏதாவது பண்ணியே ஆகணும்னு சொல்லி அது மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்த ஒரு பர்சன் அவர். ஸோ அதனால் வந்து பிரிட்டிஷ் பீப்புளே அவங்களை வந்து ஃபாதர் ஆஃப் த இந்தியன் அண்ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்களாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து இன்னொரு டைட்டில் இருந்துச்சான், என்னது அப்படின்னா லோக்மானிய அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அக்செப்டட் பை த பீப்புள் அஸ் தேர் லீடர். அப்படின்னா என்னென்னா மக்களால் வந்து இவர் ஒரு தலைவனாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாராம். ஸோ வந்து மற்றவங்க இவராக வந்து இவர் லீடர்னு சொல்லலை, வேறு யாரோ வந்து உங்கள் லீடர்னு சொல்லலை, மக்களே வந்து இவர் எங்களோட லீடர் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்தாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இவர் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் பீப்புள் வந்து இவருக்கு சொல்லியிருக்காங்க. மகாத்மா காந்தி அவர் வந்து இவர் எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா த மேக்கர் ஆஃப் மாடர்ன் இந்தியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. ஸோ ஒரு புதிய இந்தியாவை, ஒரு மாடர்னான ஒரு இந்தியாவை வந்து நீ தான் க்ரியேட் பண்ண போகிற அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து திலக் வந்து யார் அப்படின்னா இந்த ஸ்வராஜ் அப்படின்ற அந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புளில் வந்து ஃபஸ்ட்டு இவர் தான் வந்து அந்த குரலை வந்து எழுப்பினார். அப்படின்னா என்ன அப்படின்னா செல்ஃப் ரூல். அதாவது வந்து நம்ம இந்தியன் ரூல் தான் இருக்கணும், இந்தியா வந்து நம்ம கண்ட்ரி, அப்போ யார் ரூல் பண்ணணும், நம்ம இந்தியன் தான் ரூல் பண்ணணும் இல்லையா. ஸோ அவங்க பிரிட்டிஷ் பீப்புள் இங்கே ரூல் பண்ணக்கூடாது, நம்ம தான் நம்ம இந்தியாவை ரூல் பண்ணணும், நம்ம இந்தியா வந்து நம்மளுக்காக தானே. ஸோ அப்போ வந்து இந்தியன்ஸாக ரூல் பண்ணணும், ஃபாரின் பீப்புள் ரூல் பண்ணக்கூடாது, ஆட்சி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி குரல் எழுப்பினவர் இவர் தான். ஸோ ஒரு மராத்தியில் அவர் சொல்லியிருக்காரு, ஸ்வராஜ்ய இஸ் மை பர்த் ரைட் அண்ட் ஐ ஷால் ஹேவ் இட் அப்படின்னா வந்து அந்த இது வந்து என்ன சொல்கிறது, எங்களோட பிறப்பு உரிமை, அது எங்களுக்கு தான் சொந்தம், எங்களுக்கு கண்டிப்பாக அது கிடச்சே தீரணும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். 5th one, சர்தார் வல்லபாய் பட்டேல். ஸோ நெக்ஸ்ட் யாரை பற்றி பார்க்க போகிறோம், சர்தார் வல்லபாய் பட்டேல் வாஸ் நோன் அஸ் த மேன் ஆஃப் அயன் வில். ஸோ வந்து அவரோட அந்த வில் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தன்னம்பிக்கை அப்படின்றது வில் பவர். ஸோ வந்து அது எப்படி இருந்துச்சான், அயன் மாதிரி, இரும்பு மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்துச்சான். அதுக்கு தான் வந்து அவருக்கு அந்த பட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் எப்போ பார்ன் ஆனார் அப்படின்னா 31st அக்டோபர் 1875 பார்ன் ஆயிருக்காரு. எப்போ வரை வாழ்ந்தார் அப்படின்னா 15 டிசம்பர் 1950 வரை வாழ்ந்திருக்காரு. ஸோ இவர் வந்து அயன் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை வந்து மேன் ஆஃப் அயன் வில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் வந்து நம்ம இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டெபுட்டி பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு இந்தியன் பேரிஸ்டர், அதாவது லா படித்தவங்களாம் வந்து பேரிஸ்டர் அப்படின்வாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் வந்து சீனியர் லீடராக இருந்திருக்காராம். ஸோ நம்ம இந்தியாவில் இண்டிபெண்டன்ஸ்க்காக போராட்டம் பண்ணவங்கள இவரும் ஒருத்தர். ஸோ கிரேட் லீடர்ஸில் ஹீ இஸ் ஒன் ஆஃப் த கிரேட் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் ஒரு மெம்பராக இருந்திருக்காரு. ஸோ வந்து இவரை எப்படின்னு கூப்பிடுவாங்களாம், சர்தார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க, ஒரு பட்டம் அவருக்கு. சர்தார்னா என்ன, சீஃப் லீடர் அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி. இப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருந்தாங்கன்னா அதில் வந்து ஒரு ஹெட் எப்படி கூப்பிடுவாங்க, சீஃப் இப்போ வந்து ஷிப்பில் போனால் கேப்டன் அப்படின்னு கூப்பிடுவாங்க இல்லையா. ஸோ வந்து என்னென்னா அவங்க ஹெட்டு இல்லையா, அதே மாதிரி கிளாஸ் லீடர்னா லீடர் அப்படின்னு கூப்பிடுவாங்க, இல்லை சில பேர் மாஸ்டர் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ ஒரு மரியாதைக்குரிய ஒரு டைட்டில் கொடுக்கறது. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு லீடராக இருந்தாங்கன்றக்காக சீஃப் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவங்கள சர்தார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க.
ஸோ வந்து அவர் வந்து ஒரு நிறைய பீப்புளுக்கு வந்து குரூப் ஆஃப் பீப்புளுக்கு ஒரு ஹெட்டாக ஒரு லீடர் நல்ல லீடராக இருந்திருக்காரு அப்படின்றதுக்காக தான் அவருக்கு வந்து சர்தார் அப்படின்ற பட்டம் கொடுத்துருக்காங்க. இவர் எங்கே பிறந்தாரு அப்படின்னா ஒரு நாடியாட் அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக்டில் இவர் பிறந்திருக்காரு. குஜராத்தில் நாடியாட் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்டில் பிறந்திருக்காரு. இவர் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் லாயராக இருந்தார். ஒரு வக்கீல்னு சொல்லுவாங்க இல்லையா, லா படித்தவங்க, லாயராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு, நம்ம ஃப்ரீடமுக்காக ஃபைட் பண்ணணும், நம்ம இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கண்டிப்பாக கிடைச்சே தீரணும்னு சொல்லி இவர் ஃப்ரீடம் ஃபைட்டராக மாறியிருக்காரு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? 6th one, Annie Besant. Annie Besant was an Irish woman. She started the Home Rule movement. ஸோ இந்த ஆனி பெசன்ட்ன்ற யார் இவங்க வந்து ஒரு ஐரிஷ் உமன். ஸோ வந்து அவங்க இந்தியன் கிடையாது, அவங்க வந்து அயர்லாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த கண்ட்ரியை சேர்த்தவங்க, ஃபாரின் உமன் தான் அவங்க. ஸோ வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஹோம் ரூல் மூமெண்ட் அப்படின்ற ஒரு மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எப்போ பார்ன் ஆனாங்க அப்படின்னா 1 October 1847 பார்ன் ஆயிருக்காங்க. 20 September 1933 வரையும் வாழ்ந்திருக்காங்க. இவங்க ஒரு பிரிட்டிஷ் சோஷியலிஸ்ட், தியோசபிஸ்ட், உமன்ஸ் ரைட் ஆக்டிவிஸ்ட், ரைட்டர், ஒரேட்டர், எஜுகேஷனிஸ்ட், ஸோ நிறையா விஷயங்கள். ஸோ வந்து இவங்க சோஷியல் ஒர்க்கர் மாதிரி, இந்த வந்து சேரிட்டிலாம் பண்ணுவாங்களே, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா, சோஷியல் ஒர்க்கர் அப்படின்வாங்க, சமூக சேவகர் அப்படின்வாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி சமூக சேவை பண்ணிட்டு இருந்தாங்க ஒருத்தங்க. ஸோ அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு மனிதருக்கு, ஒரு ஹியூமன் பீயிங்னா அவங்களுக்கு என்ன இருக்கணும், சுதந்திரம் இருக்கணும், ஃப்ரீடம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நம்பினாங்க. ஸோ அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம இந்தியன்ஸ்க்கு அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியன் வந்து செல்ஃபாகவே அவங்க என்ன பண்ணணும், அவங்களுக்கும் ஒரு சட்டம் வந்து ஃபார்ம் பண்ணி அவங்களே ரூல் பண்ணிக்கணும், வேறு யாரும் அவங்க மேலே ரூல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து போராட்டம் அவங்களும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அவங்க ஒரு 300 புக்ஸ் எழுதியிருக்காங்களாம். எதுக்கு அப்படின்னா வந்து இது மாதிரி இந்தியா அந்த இண்டிபெண்டன்ஸ் பேஸ் பண்ணி ஒரு 300 புக்ஸ் அவங்க ரைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க ஒரு டீச் பண்ணுறவங்களும் கூட, அவங்க ஒரு ரைட்டர் கூட, அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களும் டீச் பண்ணுவாங்க. முக்கியமாக அவங்க எது ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா உமன்ஸ் ரைட், அதாவது பெண்களுக்கான உரிமை இருக்குது பார்த்தீங்களா, பிறப்புரிமை. ஸோ வந்து பெண்களுக்குன்னு ஒரு சில உரிமை இருக்குது. ஸோ வந்து அதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும். அவங்களுக்கான கல்வியும் சரி, அவங்களுக்கான அந்த மேரேஜ் ஏஜும் சரி, அது மட்டும் இல்லாமல் சத்தி அபாலிஷ் பண்ணுறது. ஸோ இது மாதிரி நிறையா அந்த காலத்தில் வந்து கேர்ள்ஸ்க்கு, உமனுக்கு எதிராக நிறையா குற்றங்கள்லாம் நடந்துச்சு. ஸோ அதெல்லாம் நடக்கக்கூடாது, பெண்கள் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கணும், அவங்களுக்கும் என்னது ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணும், எஜுகேஷன்ஸ் எல்லாமே அவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நிறையா போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயினாக அவங்க எதில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க, உமன்ஸ் ரைட்டில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். 7th one, பகத்சிங் வாஸ் ஹேங்க்ட் பை த பிரிட்டிஷ். ஸோ இந்த பகத்சிங்ன்றவர் யார், இவர் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர். இவர் என்ன பண்ணாங்களாம், பிரிட்டிஷ் பீப்புள் வந்து ஹேங் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து தூக்கில் போடுறதுன்னு சொல்லுவாங்களே, அது ஒரு பனிஷ்மெண்ட் இல்லையா. இப்போ கூட கோர்ட்டில் வந்து நிறைய பேர், நிறையா அக்யூஸ், நிறையா வந்து தப்பு பண்ணவங்க, நிறைய பேர் மர்டர்லாம் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரிலாம் பண்ணாங்கன்னா அந்த ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க இல்லையா, ஹேங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பனிஷ்மெண்ட்டால் இவர் வந்து கில் பண்ணியிருக்காங்க பிரிட்டிஷ் பீப்புள். ஸோ வந்து இவர் பேர் என்னது, பகத்சிங். இவர் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டரில் ஒருத்தவர். இவர் வந்து நிறையா வாய்லன்ஸ் வந்து நிறையா பண்ணுவார். ஸோ இவர் யாரோட ஃபாலோவர்னு சொல்லலாம், இவர் வந்து சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி. இவர் வந்து நான் வாய்லன்ஸ் கிடையாது, வாய்லன்ஸ், எதிர்த்து போராடணும், அவங்க கில் பண்ணால் நம்மளும் கில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது மாதிரி இருந்தவர் தான் இவர். ஸோ வந்து இவரை எந்த ஏஜில் வந்து இவரை கில் பண்ணாங்க அப்படின்னா 23, ரொம்ப யங்கான ஏஜில் என்ன பண்ணிட்டாங்க, அவரை வந்து கில் பண்ணிட்டாங்களாம். ஸோ வந்து அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவர் வந்து ஒரு ஹீரோ மாதிரி ஆகிட்டாராம். ஏன்னா வந்து ரொம்ப டிவிலாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம படத்தெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, ஹீரோ என்ன பண்ணுவாங்க, ஃபைட் பண்ணுவாங்க, ஷூட் பண்ணுவாங்க, தப்பு பண்ணுறவங்க தண்டனை கொடுப்பாங்க, அது மாதிரி தானே பார்ப்போம். அதே மாதிரி தான் அவர் அந்த காலத்தில் இருந்திருக்காரு. ஸோ வந்து அந்த பிரிட்டிஷ் பீப்புள் யாரையாவது கொடுமைப்படுத்துறாங்கன்னா அவங்கள கில் பண்ணுறது, அவங்களுக்கு எதிர்த்து நின்று போராடுறது, ஸோ அது மாதிரிலாம் பண்ணனால இவர் வந்து ஒரு ஹீரோவாகவே மாறிட்டாராம். இவர் வந்து ஒரு ஹீரோ ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட்டுனே ஒரு பட்டம் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வாழ்ந்தவர் தான் இந்த பகத்சிங். ஸோ வந்து ரொம்ப நிறையா வந்து பிரிட்டிஷ் பீப்புளுக்கு எதிராக போராடினால என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து ஒரு ரொம்ப எதிர்த்து போராடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ரொம்ப யங் ஏஜ்லேயே வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த தண்டனை கொடுத்துட்டாங்க, அந்த தூக்கில் போடுற அந்த தண்டனையை கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படி தான் வந்து என்னாச்சு, இவருக்கு வந்து இவரோட டெத் ஆகிருக்கு. ஸோ ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். 8th one, லக்ஷ்மி பாய், ராணி ஆஃப் ஜான்சி. ஸோ வந்து இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது யார், எல்லாமே மேன் இல்லையா. ஸோ உமனே இல்லையா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கேர்ள்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இப்போ என்னாச்சு, ஒரு உமன் வந்திருக்காங்க. ஸோ ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸில் எல்லாமே மென் கிடையாது, உமனும் இருந்திருக்காங்க. ஸோ வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் ராணி லக்ஷ்மி பாய், ராணி ஆஃப் ஜான்சி அப்படின்னு சொல்லலாம். அவங்க பற்றி என்ன கொடுத்துருக்காங்க, வாஸ் அ கேர்ள் ஆஃப் 20 years when she fought the British. அப்போ அவங்களுக்கு வயசு எவ்வளோவா, ஜஸ்ட் 20 years ஆனால், 20 வயசு தான் அவங்களுக்கு. அவங்க அப்போ என்ன பண்ணாங்க, 20 வயசில் பிரிட்டிஷ் பீப்புளை எதிர்த்து போராடினாங்க. எங்களுக்கு ஃப்ரீடம் வேணும், இது எங்கள் இந்தியா, நீங்கள் எங்கேருந்து வெளியில் போங்கன்னு சொல்லி பிரிட்டிஷ் பீப்புளை எதிர்த்து போராடினாங்க அந்த வயசுலேயே, சின்ன வயசுலேயே. ஸோ இவங்க எப்போ பார்ன் ஆனாங்க அப்படின்னா 19 November 1828 பார்ன் ஆயிருக்காங்க.
எப்போ வரை வாழ்ந்தாங்க அப்படின்னா 18 ஜூன் 1858 வரை வாழ்ந்திருக்காங்க. ஸோ வந்து இவங்க யார், இவங்க ஒரு இந்தியன் குவீன், அதாவது ஒரு ராணியாக இருந்திருக்காங்க. ஜான்சி அப்படின்ற ஒரு இடத்துக்கு இவங்க வந்து ஜான்சி டிஸ்ட்ரிக், அது எங்கே இருக்குது அப்படின்னா, ஸோ வந்து இப்போ மத்திய பிரதேஷில் இருக்குது. ஸோ வந்து அந்த டைமில் அது உத்தரப்பிரதேசில் இருந்திருக்கு, அது வந்து ஃபுல்லாக மிங்கிள் ஆகியிருந்திருக்கு. ஸோ அப்போ வந்து அந்த இடத்துல இவங்க வந்து குவீனாக இருந்திருக்காங்க. ஸோ அப்போ யார் கீழே இருந்திருக்கு அப்படின்னா மராத்தா பிரின்ஸ்லி ஸ்டேட் அப்படின்ற ஒரு இடத்துல அது வந்து ஃபுல்லாகவே மராத்தா பிரின்ஸ்லி ஸ்டேட் தான். ஸோ மராட்டியன் பீப்புளால் தான் அது வந்து ஆட்சி பண்ணப்பட்டிருக்கு அந்த டைமில். ஸோ அங்கே இருந்த ஒரு ராணி தான் இந்த லக்ஷ்மி பாய், ராணி ஆஃப் ஜான்சி அப்படின்றது. ஸோ உங்கள் இந்தியன் இண்டிபெண்டன்ஸில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாட்டாக இருந்தாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு இண்டிபெண்டன்ஸ் ரிவோல்ட் எப்போ நடந்துச்சு 1857. ஸோ அப்போ வந்து இவங்களும் அதில் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போ வந்து சிம்பிள் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், அதாவது வந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக போராடினது வந்து இவங்களும் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன் அப்படின்றாங்க. ஸோ அது நிறையா மென் மட்டும் இல்லை, இதுக்கு என்ன எக்ஸாம்பிள், ஒரு உமனும் அதில் இருந்திருக்காங்க. ஒரு உமனில் நிறைய உமனுமே அதில் இருந்திருக்காங்க. ஸோ இவங்க எங்கே பார்ன் ஆனாங்க அப்படின்னா வாரணாசி அப்படின்ற ஒரு இடத்துல பார்ன் ஆயிருக்காங்க. ஸோ உங்கள் பேர் அப்போ என்னவா இருந்துச்சு அப்படின்னா மணிகர்ணிகா தாம்பே அப்படின்னு தான் பேர் இருந்துச்சு. அவங்கள மண்ணும் அப்படி தான் கூப்பிடுவாங்களாம். அதுக்கப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் தான் என்னாச்சு, அவங்க நேமை வந்து லக்ஷ்மி பாய் ராணி அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் தான் என்னாச்சு, அவங்க ஜான்சியோட அவங்க மேரேஜ் பண்ணி போன இடம் தான் ஜான்சி. ஸோ வந்து அங்கே தான் அவங்க ராணியாக இருந்து அந்த மக்களுக்காக வந்து போராடிருக்காங்க. பிரிட்டிஷ் பீப்புள் வந்து அங்கே வந்து ஆட்சி பண்ணக்கூடாது, அந்த பீப்புளை வந்து ஸ்லேவாக அடிமையாக வந்து வச்சிருக்கூடாதுன்னு சொல்லி அவங்க போராட்டம் பண்ணாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். 9th one, பாபு ராஜேந்திர பிரசாத் வாஸ் அ கிரேட் லீடர் இன் பீகார். ஸோ வந்து இவர் பேர் என்னது, பாபு ராஜேந்திர பிரசாத் அப்படின்னு. ஸோ இவர் வந்து ஒரு பீகாரில் ஒரு கிரேட் லீடராக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் எப்போ பார்ன் ஆனார் அப்படின்னா 3 டிசம்பர் 1884 பார்ன் ஆயிருக்காரு. 28 பிப்ரவரி 1963 வரை வாழ்ந்திருக்காரு. இவர் அப்போ உள்ள ஒரு ரொம்ப ஃபேமஸான இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு லாயர், ஒரு ஸ்காலராகவும் இருந்திருக்காரு. ஸோ வந்து இவர் யாரா, நம்ம இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட். இண்டிபெண்டன்ஸ் கிடச்ச அப்புறமா நம்ம இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யார், இவர் தான், ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தான். ஸோ வந்து அப்போ உள்ள இந்தியன் பொலிட்டிக்கல் லீடர் இவர் வந்து படித்தது என்ன அப்படின்னா லாயர். அப்போ லா படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஃப்ரீடம் ஃபைட்காக இந்தியன் நேஷனல் காங்கிரஸை வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. அந்த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட்டில் இவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து அந்த காங்கிரஸில் வந்து இவர் ஒரு பார்ட்டாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் என்னாச்சு, பீகாரில் வந்து ஒரு பெரிய லீடராக அவர் இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் லீடராக இருந்து இவரோட அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்து தான் என்ன பண்ணியிருக்காங்க, இவர் வந்து அப்போ மகாத்மா காந்தியோட ஒரு பெரிய சப்போர்ட்டராக இருந்திருக்காராம். அது மட்டும் இல்லாமல் ஜெயிலுக்கெல்லாம் போயிருக்காராம். அந்த ஃப்ரீடம் ஃபைட் பண்ணனால ஜெயிலுக்கெல்லாம் போயிருக்காராம். பிரிட்டிஷ் பீப்புள் வந்து இவங்களை வந்து ஜெயிலையும் போட்டிருக்காங்க. எப்போ அப்படின்னா இந்த குவிட் இண்டியா மூமெண்ட் அப்போ 1940, அப்புறம் சால்ட் சத்தியாகிரகம், உப்பு சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ வந்து அந்த உப்பு சத்தியாகிரகத்துலையும் 1931 ரெண்டுக்குமே அவர் என்ன பண்ணியிருக்காங்களாம், அவர் ஜெயிலில் போட்டிருக்காங்களாம். ஸோ அந்த அளவுக்குலாம் இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு, தியாகம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் என்னாச்சா, இவர் வந்து 1946 எலெக்ஷன்ஸில் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லி செலக்ட் ஆகி கவர்மெண்ட்டில் அந்த ஒரு போஸ்ட்டில் மினிஸ்டராக இருந்திருக்காரு ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரில். அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ் கிடச்சப்புறமா என்னாச்சு, நம்ம கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஆஃப் இந்தியாவிலேருந்து இவரை வந்து ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவர் பிரசிடென்ட் ஆயிருக்காரு. ஸோ வந்து நிறைய போராட்டம்லாம் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணி தான் என்ன ஆயிருக்கு, அவர் வந்து பிரசிடென்ட் ஆயிருக்காரு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாமா. 10th one, C.R. Das was a great leader of பெங்கால். ஸோ இந்த சிஆர் தாஸ்ன்றது யார் அப்படின்னு பார்க்கலாமா. சிஆர் தாஸ் இவரோட ஃபுல் பேர் என்ன அப்படின்னா சித்ரஞ்சன் தாஸ். ஸோ ஒரு ஃபுல் நேம் என்னவா, சித்ரஞ்சன் தாஸ். அதுதான் வந்து ஷார்ட் ஃபார்மில் சிஆர் தாஸ் அப்படின்றாங்க. இவருக்கு ஒரு பேர், ஒரு நிக் நேம் அப்படின்னு சொல்லலாம். பாசமாக மக்கள் இவர் எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா தேஷ் பந்து அப்படின்னு வாங்கலாம். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஃப்ரெண்ட் ஆஃப் த நேஷன், நம்ம கண்ட்ரியோட ஃப்ரெண்டு இவர், நம்ம கண்ட்ரியில் இருக்க பீப்புளோட ஃப்ரெண்டு இவருன்னு சொல்லி அதுக்காக தான் தேஷ் பந்து அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. தேஷ்னா கண்ட்ரி, பந்துனா ஒரு உறவு, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து நம்ம கண்ட்ரியோட ஃப்ரெண்டு இவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் எப்போ பார்ன் ஆயிருக்காரு அப்படின்னா 5 நவம்பர் 1870 பார்ன் ஆயிருக்காரு. 16 ஜூன் 1925 வரை இவர் வாழ்ந்திருக்காரு. இவர் ஒரு இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டர். அது மட்டும் இல்லாமல் பாலிடிக்ஸில் இருந்திருக்காரு. இவரும் லா படித்தவர் தான். ஸோ மோஸ்ட்லி நம்மளுக்கு காமனாக என்ன தெரியுது, அந்த காலத்தில் இந்த ஃப்ரீடம் ஃபைட் பண்ணவங்களாம் மோஸ்ட்லி யாராக இருக்காங்க, லாயராக இருக்காங்க இல்லையா. ஸோ சட்டம் படித்தவங்க, அவங்களுக்கு தெரியும் இல்லையா எது தப்பு எது ரைட்டு, நீதி என்னது, எது நியாயம் தர்மம்னு அவங்களுக்கு படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் என்ன ஆகுது, மோஸ்ட்லி இந்த பாலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கவங்க ஃப்ரீடம் ஃபைட்டர்லாம் மோஸ்ட்லி என்னவா இருக்காங்க, லா படித்தவங்களாக இருக்காங்க இல்லையா. ஸோ எல்லாருமே லா படித்தனால அவங்க சட்டம் தெரியனால தான் அவங்களுக்கு என்ன ஆச்சு, அப்போ பிரிட்டிஷ் பீப்புள் பண்ணதெல்லாம் தப்பு, அது தவறு, அப்படி பண்ணக்கூடாதுன்னு அவங்க உணர்ந்தாங்க. அதனால தான் மோஸ்ட்லி எல்லாமே என்ன ஆச்சு, அந்த லா படித்தவங்க எல்லாமே என்ன இருக்காங்க, அந்த இந்தியன் இண்டிபெண்டன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போ இருந்த ஸ்வராஜ் பார்ட்டி, அதாவது இண்டிபெண்டன்ஸ் பார்ட்டி, இண்டிபெண்ட்டாக தனித்துவமாக நாங்கள் செயல்படுவோம்னு சொல்லி ஒரு பார்ட்டி இருந்துச்சு, ஸ்வராஜ் பார்ட்டின்னு. அதோட ஃபவுண்டர் அஸ் வெல் அஸ் லீடர் இவர் தான் அப்படின்றாங்க பெங்காலில்.
ஸோ வந்து அப்போ பிரிட்டிஷ் பீப்புள் இருந்தப்போ பெங்காலில் இவர் தான் ஸ்வராஜ் பார்ட்டியோட லீடராக இருந்திருக்காரு. இவர் எங்கே பார்ன் ஆயிருக்காரு அப்படின்னா கேல்கட்டா, இப்போ கொல்கட்டான்றோம் இல்லையா, அப்போ கேல்கட்டாவில் தான் பார்ன் ஆயிருக்காரு. ஸோ அங்கே வந்து நிறையா அந்த ஃப்ரீடம் ஃபைட்காக நிறையா விஷயங்கள் இவர் பண்ணியிருக்காரு அப்படின்றாங்க. ஸோ வந்து இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தாச்சு. ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அப்படின்ற ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம பார்த்துட்டோம். இப்போ செகண்ட் டாபிக் என்னது, ஆட் ஒன் அவுட். ஸோ ஆட் ஒன் அவுட்னா ஃபஸ்ட்டு என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ வந்து ஒரு 4-5 டேர்ம் கொடுத்துட்டு அதில் எது வித்தியாசமாக இருக்குது அதை மட்டும் வெளியில் எடுங்க அப்படின்னா அதுதான் என்னது, ஆட் ஒன் அவுட். ஸோ வந்து இப்போ எப்படி சொல்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து சாபூத்ரி விளையாடுவோம் தெரியுமா, கேம்ஸ் விளையாடும் போது. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், எந்த கை காமனாக இருக்கோ மேலேயா கீழேயான்னு பார்ப்போம், உள்ளங்கையா இல்லை மேல் சைடு கையான்னு பார்ப்போம். ஸோ காமனாக இருக்கிறது இருப்பாங்க, அதில் வந்து எந்த கை டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அவங்க வெளியில் போயிடுவாங்க இல்லையா. சாபூத்ரியும் விளையாடுவாங்க, அது இப்போ விளையாடுறீங்களான்னு தெரியல, அந்த காலத்தில் ரொம்ப விளையாடுவாங்க சாபூத்ரி அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் எது ஆடாக இருக்கோ அதான் வெளியில் போயிடும், தனியாக யார் டிஃப்ரெண்ட்டாக தெரியாங்களோ அவங்க வந்து வெளியில் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் செகண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ நம்ம பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் ஒன்று என்னதுன்னு. ஸோ இங்கே பாருங்கள் 5 நேம்ஸ் கொடுத்துருக்கா. ஸோ இந்த 5 நேம்ஸில் எந்த நேம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், அலெக்சாண்டர், நெப்போலியன், ஹிட்லர், முசோலினி, காந்தி. ஸோ இதுக்கு மேலே கொடுத்துருக்க அந்த அலெக்சாண்டர், நெப்போலியன், ஹிட்லர், முசோலினி இவங்கெல்லாம் யார், இவங்க எல்லாருமே வந்து ஆட்சி பண்ணவங்க, மக்களை வந்து ஆண்டவங்க அவங்களாம். ஸோ வந்து அலெக்சாண்டர், நெப்போலியன்லாம் அவங்களாம் கிங்ஸ். ஹிட்லர், முசோலினிலாம் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருந்தவங்க. அவங்க வந்து நிறைய பேர் என்ன பண்ணாங்க, அடிமையாலாம் வச்சு கொடுமைப்படுத்தினாங்க. நிறைய மக்களை, நிறைய கண்ட்ரியை வந்து என்ன பண்ணாங்க, அவங்க வந்து கான்குயர் பண்ணி ஆட்சி பண்ணி அந்த மக்களை வந்து அடிமையாக வச்சு வந்து கொடுமைப்படுத்தினாங்க. அது மாதிரி மக்கள். ஸோ மேலே இருக்க 4 பேருமே யார், ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வந்து ஆட்சி பண்ணவங்க, ஆண்டவங்க ஒரு நாட்டை. அது மாதிரி பீப்புள் தான் ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் லீடர்னு சொல்லலாம் எல்லாருமே. பட் லாஸ்ட்டாக இருக்க நம்ம காந்தி அவங்க யார், அவங்க வந்து ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் இல்லையா. அவங்க யாராவது ஆட்சி பண்ணாங்க நம்ம மேலே, இல்லை நம்மளை ஆண்டாங்களா, இல்லை. அவங்க என்ன பண்ணாங்க, நம்மளுக்காக ஃப்ரீடம் கிடைக்குன்றக்காக உயிரே தியாகம் பண்ணாங்களே, அது மாதிரி ஒரு தியாகி அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து இதில் ஆட் ஒன் அவுட் யார், காந்தி அவர்கள் தான் ஆட் ஒன் அவுட். ஏன்னா அவங்க வந்து ஒரு நாட்டையோ எதையுமே அவங்க வந்து ஆட்சி பண்ணலை, ஆளலை இல்லையா. ஸோ அவங்க வந்து ஃப்ரீடம் வேணுன்றக்காக தான் அவங்க போராடினாங்க. ஸோ இதில் ஆட் ஒன் அவுட் யார், காந்தி. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். செகண்ட் ஒன், நியூட்டன், எடிசன், கலீலியோ, ஆர்கிமெடிஸ், ஷேக்ஸ்பியர். ஸோ இங்கே மேலே இருக்க 4 பேருமே நியூட்டன், எடிசன், கலீலியோ, ஆர்கிமெடிஸ் யார், அவங்க எல்லாருமே சயின்டிஸ்ட். ஸோ வந்து சயின்ஸை பேஸ் பண்ணி வருவாங்க சரிங்களா. ஸோ அவங்க எல்லாருமே சயின்ஸ் ஃபீல்டில் இருக்க சயின்டிஸ்ட் அவங்க. பட் கீழே இருக்க ஷேக்ஸ்பியர் மட்டும் யார், அவர் இங்கிலீஷில் போயம்ஸ்லாம் ரைட் பண்ணுறவர். ஸோ வந்து கீழே இருக்கவங்க மட்டும் யார், இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மாறுது இல்லையா. ஸோ மேலே இருக்கவங்க எல்லாமே சயின்டிஸ்ட், சயின்ஸ் சப்ஜெக்டில் வர்றவங்க. கீழே இருக்க ஷேக்ஸ்பியர் மட்டும் யார், அவர் இங்கிலீஷ் சப்ஜெக்டில் வர்றவர். ஸோ அதான் டிஃப்ரென்ஸ். ஸோ அதனால் ஷேக்ஸ்பியர் தான் இதில் ஆட் ஒன் அவுட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாமா. தேர்ட் ஒன், ஷேக்ஸ்பியர், வேர்ட்ஸ்வர்த், மில்டன், டிக்கன்ஸ், மவுண்ட் பேட்டன். ஸோ இதில் எல்லாத்துலேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது யாருன்னா லாஸ்ட் ஒன் மவுண்ட் பேட்டன். மேலே இருக்கவங்க எல்லாமே என்னது, இங்கிலீஷ் போயட்ஸ். ஸோ வந்து ஷேக்ஸ்பியர், வேர்ட்ஸ்வர்த் இவங்க எல்லாமே வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ஒரு போயட்டாவோ இல்லை வந்து ஒரு ட்ராமா ரைட் பண்ணாங்களோ, நாவலிஸ்டாவோ அது மாதிரியான ஆட்கள் மேலே எல்லாமே. பட் கீழே இருக்க அந்த மவுண்ட் பேட்டன் மட்டும் யார், அவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா. ஸோ அவர் மட்டும் இதில் ஆட் ஒன் அவுட். ஸோ இவர் இந்த மவுண்ட் பேட்டன்றவர் யார் அப்படின்னா நம்ம இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இந்த வைஸ்ராயாக இருந்தவர் தான் இந்த லூயிஸ் மவுண்ட் பேட்டன் அப்படின்வாங்க. ஸோ அவர் ஃபுல் நேம் என்ன அப்படின்னா லூயிஸ் ஃப்ரான்சிஸ் ஆல்பர்ட் விக்டர் நிக்கோலஸ் மவுண்ட் பேட்டன். பெரிய பேர் இல்லையா. ஸோ வந்து இவர் வந்து நம்ம இந்தியாவோட ஃபஸ்ட்டு வைஸ்ராய் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப அப்போ அந்த காலத்தில் வந்து ஃப்ரீடம் கிடச்ச அப்புறமா வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்த ஒருத்தர் நம்ம இந்தியாவில். ஸோ வந்து இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது யார், மவுண்ட் பேட்டன் தான். ஸோ அதனால் இவர் தான் ஆட் ஒன் அவுட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஃபோர்த் ஒன், காந்தி, நெஹ்ரு, பட்டேல், ராஜாஜி, ஜின்னா. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 4 இருக்கிறது யார், இவங்க எல்லாமே இந்தியன்ஸ், நம்ம இந்தியாவில் ஃப்ரீடம் ஃபைட்டராக இருந்தவங்க. பட் இந்த லாஸ்ட்டாக இருக்கவங்க ஜின்னான்றவங்க யார், அவங்க வந்து பாகிஸ்தானில் ஃப்ரீடம் ஃபைட்டராக இருந்தவங்க. ஸோ வந்து அவர் தான் யார், முகமது அலி ஜின்னான்றவர் தான் பாகிஸ்தானோட ஃபவுண்டர். ஸோ அவர் அங்கே ஒரு பொலிட்டிஷியனாக ஒரு லாயராக இருந்தவர். ஸோ வந்து அவர் ஆல் இண்டியா முஸ்லீம் லீகில் வந்து ஹெட்டாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் என்னாச்சு, பாகிஸ்தான் நம்ம இந்தியா பாகிஸ்தான் பிரியும் போது பாகிஸ்தானுக்கு ஒரு லீடராக மாறிட்டார். அவர் பாகிஸ்தானாக ஃபார்ம் பண்ணி அங்கே லீடராக மாறிட்டார். எப்போ 14 ஆகஸ்ட் 1947 அவர் பிரித்து அவர் லீடராக மாறிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அங்கே இருந்த பாகிஸ்தானோட ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் யாரா, இவர் தான். ஸோ இவரோட பாகிஸ்தானி, இவர் இந்தியன் கிடையாது. ஸோ அங்கே உள்ள ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் அப்படின்னு சொல்லலாம், அங்கே உள்ள ஒரு லீடர். பட் மற்றவங்களாம் யார், ஃபஸ்ட்டு 4 வந்து இந்தியன் லீடர்ஸ் இல்லையா. ஸோ அதான் டிஃப்ரெண்ட். ஸோ லாஸ்ட் ஒன் மட்டும் பாகிஸ்தான் லீடர். ஸோ லாஸ்ட் ஒன் சின்ன தான் என்னது, ஆட் ஒன் அவுட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஃபிஃப்த் ஒன், டாகோர், சிவி ரமன், மதர் தெரேசா, மத்வாச்சாரியர்.
ஸோ ஃபஸ்ட்டு இருக்கவங்களாம் என்னது அப்படின்னா அவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம இந்தியாவுக்காக சர்வ் பண்ணவங்க. ஸோ அவங்க எல்லாமே சோஷியல் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லலாம், இல்லை வந்து ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். என்னது அவங்க எல்லாமே வந்து சமூக சேவை பண்ணவங்க அப்படின்னு சொல்லலாம். சொசைட்டிக்காக அவங்க வந்து பண்ணவங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த லாஸ்ட்டாக இருக்கிறவர் மட்டும்னா ஸ்பிரிச்சுவல் லீடர் அப்படின்னு சொல்லலாம். அவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர். ஸோ வந்து அவருமே என்னது ஒரு இந்தியன் ஃபிலாசபர், தியாலஜியன் அப்படின்னு சொல்லலாம். பட் அவர் மெயினாக என்னதான் ஸ்பிரிச்சுவலான விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த வேதாந்தா அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது மாதிரியான ஸ்பிரிச்சுவல் விஷயத்தை கற்றுக் கொடுத்தவர் தான் அந்த லாஸ்டானவர். ஸோ மத்வாச்சாரியா தான் இங்கே என்னது ஆட் ஒன் அவுட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். 6th ஒன் ராமகிருஷ்ணா, வல்லாளர், ரமணா மகாரிஷி, அரபிந்தோ, கிளைவ். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது எல்லாமே யார், இந்தியன்ஸ். உங்களுக்கு பேர்லேயே தெரியுது இல்லையா. ஸோ இந்தியனில் ஒரு பெரிய சாதனை பண்ணவங்க தான் அந்த ஃபஸ்ட் இருக்க எல்லாருமே, ராமகிருஷ்ணா, வல்லாளர், ரமணா மகரிஷி, அரபிந்தோ எல்லாமே. பட் லாஸ்ட் பேர்லேயே உங்களுக்கு தெரியுது கிளைவ் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அவங்க யார், பிரிட்டிஷ் பீப்புள். ஸோ பிரிட்டிஷ் வந்து இங்கே ஆட்சி பண்ணப்போ வந்த ஒரு மேஜர் ஜென்ரல் தான் இந்த ராபர்ட் கிளைவ் அப்படின்றவர். ஸோ அவர் வந்து என்னது, அவருக்கு இன்னொரு பேர் இருக்கான், என்னது அப்படின்னா கிளைவ் ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்து பெருமையாக சொல்லுவாங்களாம். ஏன்னா அவர் இந்தியாவுக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க, அவரை வந்து கிளைவ் ஆஃப் இந்தியா அப்படின்னு வாங்கலாம். பெங்கால் பிரசிடென்சியில் ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் கவர்னராக இருந்தவர் தான் இந்த ராபர்ட் கிளைவ் அப்படின்றவர். ஸோ இதில் ஆட் ஒன் அவுட் யார், கிளைவ் தான். ஏன்னா அவர் அந்த பிரிட்டிஷ் பர்சன், மற்ற எல்லாருமே இந்தியன்ஸ் இல்லையா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். 7th ஒன் வாரணாசி, ஹரித்வார், ராமேஸ்வரம், திருப்பதி, கான்பூர். ஸோ இது நம்மளுக்கு பார்த்தாவே தெரியும், ரொம்ப ஈஸி இல்லையா. மற்றதெல்லாம் என்னது புனித ஸ்தலங்கள் அப்படின்வாங்க இல்லையா. ஸோ சேக்ரட் பிளேசஸ் அப்படின்வாங்க. மற்றெல்லாம் என்னது இந்த புனித யாத்திரை அப்படின்லாம் போவாங்க இல்லையா. ஸோ திருப்பயணம் அப்படிலாம் சொல்லி பாத யாத்திரையெல்லாம் போவாங்க. ஸோ ஸ்பிரிச்சுவலான பிளேசஸ் தான் மற்றது எல்லாமே. வாரணாசி, ஹரித்வார், ராமேஸ்வரம், திருப்பதி எல்லாமே என்னது ஸ்பிரிச்சுவல் பிளேசஸ். அதாவது அங்கே கண்டிப்பாக ஒரு டெம்பிள் இருக்கும். ஸோ அந்த டெம்பிளை விசிட் பண்ணுறக்காகவே போவாங்க. அது மாதிரியான பிளேசஸ் தான் அந்த சேக்ரட் பிளேசஸ்ன்னுவாங்க. பட் லாஸ்ட் ஒன் என்னது, கான்பூர் வந்து ஒரு நார்மலான ஏரியா, நார்மலான ஒரு சிட்டி. அது மெயினாக ஒரு கமர்ஷியல் சென்டர் இல்லை மிலிட்ரி சென்டர்னு சொல்லலாம். ஸோ அங்கே மெயினாக என்ன இருக்கும், ஒரு ஜஸ்ட்டு வந்து எல்லாமே ஃபேக்ட்ரிஸ் அது மாதிரியான விஷயங்கள் தான் அங்கே இருக்கும். அது வந்து அங்கே டெம்பிள் ஏரியா கிடையாது, லாஸ்ட் கான்பூர் மட்டும். ஸோ இதில் ஆட் ஒன் அவுட் என்னது, கடைசியாக இருக்க கான்பூர். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். 8th ஒன் கிரிக்கெட், ஹாக்கி, ஃபுட்பால், பாஸ்கெட் பால், செஸ். ஸோ மேலே இருக்கிறது எல்லாமே என்னது அவுட்டோர் கேம்ஸ். அது மட்டும் இல்லாமல் மேலே இருக்கிறது எல்லாமே குரூப் கேம்ஸ், குரூப்பாக விளையாடுவாங்க. இந்த கிரிக்கெட், ஹாக்கி, ஃபுட்பால், பாஸ்கெட் எல்லாமே என்னது குரூப்பாக விளையாடுற ஒரு கேம். அது மட்டும் இல்லாமல் அவுட்டோர் ஃபீல்டில் விளையாடுறதுன்னு சொல்லலாம். பாஸ்கெட் பால் வந்து பாஸ்கெட் பால் கோர்ட்டில் விளையாடுவாங்க. பட் கிரிக்கெட், ஹாக்கி, ஃபுட்பால்லாம் கிரவுண்டில் விளையாடுவாங்க. பட் இந்த செஸ் மட்டும் என்னது இண்டிவிஜுவல் கேம், தனித்தனியாக தான் விளையாடணும் இல்லையா. 2 பேர் தான் இருப்பாங்க, ஆப்போசிட் 2 பேர் மட்டும் தான். இண்டிவிஜுவல் கேம், அது 2 பேர் தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இண்டோர் கேம். ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ், மற்ற எல்லாமே குரூப் கேம்ஸ், இந்த செஸ் மட்டும் இண்டிவிஜுவல் கேம். ஸோ அதனால் செஸ் மட்டும் ஆட் ஒன் அவுட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். 9th ஒன் பரதநாட்டியம், குச்சிப்புடி, கதகளி, ஒடிசி, டிஸ்கோ டான்ஸ். ஸோ மற்ற ஃபஸ்ட்டு நாள் என்னது, அது எல்லாமே இந்தியன் டான்ஸ் இல்லையா. பரதநாட்டியம்ன்றது தமிழ் டான்ஸ், தமிழ்நாடோட டான்ஸ். அது குச்சிப்புடி வந்து ஆந்திராவோட டான்ஸ், கதகளி கேரளா டான்ஸ், ஒடிசி வந்து ஒரிசாவோட டான்ஸ். ஸோ மற்றது எல்லாமே இந்தியாவில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய டான்ஸ் அது. பட் லாஸ்ட் ஒன் டிஸ்கோ டான்ஸ் மட்டும் என்னது, அது ஃபாரின் டான்ஸ் இல்லையா. அது நம்ம கலாச்சாரம் கிடையாது, ஃபாரின் பீப்புளோட கலாச்சாரம் தான் டிஸ்கோ டான்ஸ் அப்படின்றது. ஸோ அதான் ஆட் ஒன் அவுட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். 10th ஒன் இந்தியன் ஓஷியன், மெடிட்டரேனியன் சி, அட்லாண்டிக் ஓஷியன், பெசிஃபிக் ஓஷியன், ஆர்க்டிக் ஓஷியன். ஸோ இது ரொம்ப ஈஸி, நீங்கள் அந்த பேர் பார்க்கும்போது தெரியுது இல்லையா. மற்ற எல்லாத்துலையும் என்ன போட்டிருக்கு, ஓஷன்னு போட்டிருக்கு. இந்த மெடிட்டரேனியன் மட்டும் என்ன போட்டிருக்கு, சி அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அந்த மெடிட்டரேனியன் மட்டும் என்னது ஒரு கடல், சரிங்களா. மற்றது எல்லாமே பெருங்கடல் அப்படின்னு சொல்லுவோம், சர்வதேச கடல், பெருங்கடல் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ வந்து ஓஷன்னா ரொம்ப பெருங்கடல், பெருசாக இருக்கும். ஸோ அதான் ஓஷன். சீனா அதோட கம்பேர் பண்ணும்போது சின்னதாக இருக்கும். ஸோ வந்து அதான் டிஃப்ரெண்ட். ஸோ இதில் மெடிட்டரேனியன் சி மட்டும் தான் டிஃப்ரெண்ட். உங்களுக்கு இங்கிலீஷில் பார்க்கும்போது தெரியும், மற்ற எல்லாத்துலேயும் ஓஷன்னு போட்டிருக்கு, இதில் மட்டும் சின்னு போட்டிருக்கு. அதனால் இது ஆட் ஒன் அவுட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். 11th ஒன் காளிதாசா, கம்பர், டாகோர், பாரதியார். லாஸ்ட் ஆனது சுபாஷ் சந்திர போஸ். ஸோ ஃபஸ்ட்டு இருக்க 4 பேர் யார், எல்லாமே இந்தியன் போயட்ஸ் இல்லையா. ஸோ இந்தியன் லிட்ரேச்சரில் சாதனை பண்ணவங்க அவங்க எல்லாருமே. ஸோ வந்து லிட்ரேச்சர் பேஸ்டு எழுத்தில் பண்ணவங்க தான் அவங்க மற்றவங்க எல்லாருமே. ஸோ நிறைய எழுத்தில் எழுதுவாங்க அழகான விஷயங்கள், போயட், அந்த நாவல், ஸ்டோரி நம்ம நிறையா ரைட் பண்ணவங்க மற்ற எல்லாமே ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு போயட், ஒரு ரைட்டர் அப்படின்னு சொல்லலாம். பட் லாஸ்ட் மட்டும் யார், சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் இல்லையா. நம்ம இந்தியன் நேஷனல் ஆர்மியை ஸ்டார்ட் பண்ணவர், ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் அவர். ஸோ வந்து சுபாஷ் சந்திர போஸ் தான் இதில் ஆட் ஒன் அவுட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். 12th ஒன் பிரெயின், ஹார்ட், லங், கிட்னி, வாட்ச். ஸோ இதில் இந்த பிரெயின், ஹார்ட், லங், கிட்னி என்னது நம்ம ஆர்கன் இல்லையா, நம்ம பாடிக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன். லாஸ்ட்டில் வரக்கூடிய வாட்ச் மட்டும் என்னது, அது ஒரு ஆக்சசரி இல்லையா, நம்ம கையில் வேர் பண்ணுறது தான் வாட்ச். ஸோ அது வந்து என்னது மற்றளோட லிங்க் ஆகலை, மற்றெல்லாம் வந்து நம்ம பாடியில் இருக்க உறுப்புகள், ஆர்கன், இது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா. ஸோ அந்த வாட்ச் தான் என்னது ஆட் ஒன் அவுட். நெக்ஸ்ட் 13th ஒன் பார்க்கலாம். 13th ஒன் பைனோக்குலர்,
டெலஸ்கோப், மைக்ரோஸ்கோப், பென். ஸோ ஃபர்ஸ்ட் 3 இருக்கிறது என்னது அப்படின்னா நம்ம கண்ணால் பார்க்க முடியாத விஷயங்களை வந்து பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணுற டிவைஸ். பைனோகுலர்ன்றது தூரமாக பார்க்கணும், ஏதாவது விஷயம் தூரத்தில் போயிட்டுருக்கு அதை பார்க்கணும் அப்படின்னா அது யூஸ் பண்ணுவாங்க பைனோகுலர். செகண்ட் டெலஸ்கோப் வந்து வானத்தில் இருக்கக்கூடிய ஸ்கையில் நம்ம பூமிக்கு வெளியே இருக்கக்கூடிய திங்ஸை பார்க்குறது தான் டெலஸ்கோப் யூஸ் பண்ணுவாங்க. மைக்ரோஸ்கோப் வந்து இந்த ஜெர்ம்ஸ், பாக்டீரியா, வைரஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. ஸோ நம்ம மைக்ரோஸ்கோப் மூலியமாக நம்ம அந்த ஜெர்ம்ஸ், பாக்டீரியாலாம் பார்க்கலாம். அது மாதிரியான விஷயங்களை பார்க்குறது தான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 3 என்னது, நம்ம கண்ணால் பார்க்க முடியாத விஷயங்களுக்கு நம்ம பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணுற டிவைசஸ் தான் அந்த ஃபஸ்ட்டு 3. பட் லாஸ்ட் பென் மட்டும் என்னது, ரைட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டூல் இல்லையா. ஸோ இதில் ஆட் ஒன் அவுட் என்னது, பென். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். 14th ஒன், டேங்க், கன், பாம்பர், பேட்டில்ஷிப், ஹாஸ்பிட்டல். ஸோ ஃபஸ்ட்டு 4 என்னது, அதெல்லாம் ஒரு வாரில் இருக்கக்கூடிய விஷயம், ஒரு பேட்டிலில், ஒரு போரில், இல்லை ஒரு சண்டேல யூஸ் பண்ணக்கூடிய. இப்போ இந்தியன் ஆர்மி வந்து இப்போ சைனா கூட போகிறாங்க. இப்போ நியூஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, போர் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, வார் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து அந்த வார் நடந்துச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய பொருளுக்கு தான் என்னது, இந்த டேங்க், கன், பாம்பர், பேட்டில்ஷிப் எல்லாமே. ஸோ பட் லாஸ்ட்டில் ஹாஸ்பிட்டல் மட்டும் என்னது, ஸோ அதில் யாரும் அடிப்பட்டாங்கன்னா எங்கே தூக்கிட்டு போவாங்க, ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போவாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கும் இதுக்கும் லிங்க் இல்லை இல்லையா, அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ வந்து இதில் ஆட் ஒன் அவுட் என்னது, ஹாஸ்பிட்டல். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். 15th ஒன், மியூசிக், டான்ஸ், போயட்ரி, பெயிண்டிங், ஸ்விம்மிங். இந்த ஃபர்ஸ்ட் 4 மியூசிக், டான்ஸ், போயட்ரி, பெயிண்டிங் வந்து என்னது, கலை நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நம்ம ஆர்ட் அப்படின்வோம். ஸோ வந்து இந்த ஆர்ட்டில் வரக்கூடியது இது எல்லாமே கலை நிகழ்ச்சி அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ அந்த கலை நிகழ்ச்சியில் வரக்கூடியது தான் இந்த மியூசிக், டான்ஸ், போயட்ரி, பெயிண்டிங். பட் லாஸ்ட் ஸ்விம்மிங் மட்டும் என்னது, இந்த கலை நிகழ்ச்சியில் வராது. ஸோ ஸ்விம்மிங் என்னது, ஆட் ஒன் அவுட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். 16th ஒன், சர்க்கஸ், ட்ராமா, சினிமா, டான்ஸ். ஸோ வந்து டான்ஸ் லைப்ரரி. இதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 4 சர்க்கஸ், ட்ராமா, சினிமா, டான்ஸ் எல்லாமே என்னது, அது எல்லாமே என்டர்டெயின்மெண்ட். ஸோ ஒரு பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ வந்து மோஸ்ட்லி நம்ம டிவிலலாம் பார்ப்போம், நிறைய பொழுதுபோக்கு, என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 4 என்னது, பொழுதுபோக்காக என்டர்டெயின்மெண்ட்காக பண்ணுறது. பட் லாஸ்ட் லைப்ரரி என்னது, நம்ம நாலேஜை வளர்த்துக்கிறதுக்காக, நம்ம நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதா என்னது, லைப்ரரி. ஸோ இதில் ஆட் ஒன் அவுட் என்னது, லைப்ரரி. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் டாபிக் ஓவர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேர்ட் டாபிக்கு மூவ் ஆகிறோம். தேர்ட் டாபிக் என்னது, லொக்கேஷன்ஸ். ஸோ ஒரு ஃபேமஸான ஏரியா வந்து ஒரு லொக்கேஷனில் இருக்கும், அது என்ன ஏரியா, அது என்ன லொக்கேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம மூவ் பண்ணுவோமா. ஓகே, ஃபர்ஸ்ட் என்னது, கோல்டன் டெம்பிள். ஸோ இந்த கோல்டன் டெம்பிள் எங்கே இருக்குது, அம்ரித்சர் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது. இந்த அம்ரித்சர் எங்கே இருக்குது, பஞ்சாபில் இருக்குது சரிங்களா. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அம்ரித்சர்லாம் இந்த கோல்டன் டெம்பிள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாமா. இந்த கோல்டன் டெம்பிள் வந்து சிக்கிசம், அதாவது இந்த பஞ்சாபிஸ் இருக்காங்களே, டர்பன் வேர் பண்ணியிருப்பாங்க ஹெட்டில். ஸோ அவங்களாம் சிக் பீப்புள்னுவாங்க, அவங்களோட டெம்பிள் தான் இந்த கோல்டன் டெம்பிள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி. ஸோ இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி எங்கே இருக்குது, நியூயார்க். ஸோ வந்து யூஎஸில் நியூயார்க்கில் இருக்குது. ஸோ நீங்கள் நிறைய டிவியெல்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய சாங்ஸ்லாம் வரும். ஒரு லேடி வந்து கையில் ஒரு டார்ச் மாதிரி அவங்க எடுத்துகிட்டு ஒரு பெரிய ஸ்டாச்சு இருக்கும், அவங்க கையில் ஒரு டார்ச் வச்சு நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை என்ன சொல்லுவாங்க, ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி அப்படின்வாங்க, இல்லைனா லிபர்ட்டி என்லைட்னிங் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்டாச்சு எங்கே இருக்குது, நியூயார்க்கில் இருக்குது, யுனைடெட் ஸ்டேட்ஸில் நியூயார்க்கில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேர்ட் ஒன், ஈஃபில் டவர். ஸோ ஈஃபில் டவர்னாவே நம்மளுக்கு உடனே மைண்டில் என்ன வரும், இந்த டாலஸ்ட் டவர், அந்த வந்து மெட்டலில் செய்யப்பட்டிருக்கும் இல்லையா, நிறைய சாங்ஸ்லாம் வரும் மூவிஸில். ஸோ அந்த ஈஃபில் டவர் எங்கே இருக்குது, பாரிஸில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு சொன்ன உடனே கண்டிப்பாக நம்மளுக்கு மைண்டில் வந்துடும் பாரிஸ் அப்படின்னு இல்லையா, அவ்வளோ ஃபேமஸானது தான் இந்த ஈஃபில் டவர். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். சார்மினார். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் என்னது, ஃபாரினில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இல்லையா. ஸோ இந்த சார்மினார் எங்கே இருக்குது, நம்ம இந்தியாவிலே இருக்குது. இந்தியாவில் எந்த இடத்துல இருக்குது, ஹைதராபாத் அப்படின்ற ஒரு இடத்துல, ஆந்திராவில் ஹைதராபாத்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த கேபிட்டல் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் என்னது, இந்த சார்மினார் அப்படின்றது. ஸோ இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். அது வந்து 4 சைடில் 4 பில்லர்ஸ் மாதிரி இருக்கும், ஒரு பெரிய பில்டிங்காக இருக்கும். ஸோ அதுதான் சார்மினார். சார்னா 4, மினார்னா அந்த பில்லர்ஸ் மாதிரி இருக்கிறதா மினார் அப்படின்வாங்க. ஸோ அந்த சார்மினார் எங்கே இருக்குது, இது ஒரு இந்தியன் மான்யூமெண்ட், நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மான்யூமெண்ட் தான் இது. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாமா. 5th ஒன், விவேகானந்தா ராக் மெமோரியல். ஸோ இதுவும் எங்கே இருக்குது, நம்ம இந்தியன் மான்யூமெண்ட் தான் இல்லையா. ஸோ நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மான்யூமெண்ட்ஸ். இது என்னது, கன்னியாகுமரியில் இருக்குது சரிங்களா. கன்னியாகுமரியில் நம்ம விவேகானந்தா ராக் மெமோரியல் அப்படின்னு இருக்குது. அது வந்து நம்ம கடலில் கொஞ்சம் ட்ராவல் பண்ணி போனால் தான் நம்ம இந்த மெமோரியலை ரீச் பண்ண முடியும். இது நம்ம கன்னியாகுமரியில் இருக்குது சரிங்களா. ஸோ ஒரு பாறை மாதிரி இருக்கும், அதுக்கு மேலே தான் இது பில்ட் பண்ணியிருப்பாங்க. யாருக்காக பில்ட் பண்ணியிருக்காங்க, 1970 சுவாமி விவேகானந்தா அவர்களுக்காக, அவங்களுக்கு மரியாதைப்படுத்துகிற மாதிரி அவங்க ஹானரில் இதை பில்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம்.
6th ஒன் லீனிங் டவர் ஆஃப் பைசா. ஸோ பைசா கோபுரம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்களே, அது எங்கே இருக்குது? இட்டாலியில் பைசான ஒரு இடத்துல இருக்குது. ஸோ அதனால் அது பேரே என்னது? பைசா கோபுரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டவர் ஆஃப் பைசான்வாங்க, இல்லை லீனிங் டவர் ஆஃப் பைசா அப்படின்வாங்க. ஸோ இது எங்கே இருக்குது? இது வந்து இட்டாலியில் ஒரு சிட்டி, பைசா அப்படின்ற ஒரு சிட்டியில் அது இருக்குது. அது வந்து ஒரு கேத்தட்ரல், அதாவது சர்ச், சரிங்களா? ஸோ வந்து அதில் கொஞ்சம் லைட்டாக அது சாஞ்சு இருக்க மாதிரி இருக்குமா, அதான் லீனிங் அப்படின்வாங்க. சாஞ்சு இருக்க மாதிரி இருக்குமா. ஏன் அப்படின்னா அதோட ஃபவுண்டேஷன் வந்து ஒரு கொஞ்சம் அவங்க ஸ்ட்ரைட்டாக போடலையாம். ஸோ நல்லா போடாதனால, ஃபவுண்டேஷன் சரியில்லாதனால, அதனால் என்ன ஆச்சு? பேஸ்மெண்ட் அப்படின்வோம் இல்லையா? ஸோ அது வந்து சரியாக போடாதனால என்ன ஆச்சு? அந்த பில்டிங் வந்து லைட்டாக சாஞ்ச மாதிரி ஆயிடுச்சான். ஸோ வந்து பைசா கேத்தட்ரல் அது, சரிங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். 7th ஒன் ரெட் ஸ்கொயர். ஸோ இந்த ரெட் ஸ்கொயர் எங்கே இருக்குன்னு கொடுத்துருக்காங்க? மாஸ்கோ. ஸோ ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மாஸ்கோவில் தான் இந்த ரெட் ஸ்கொயர் இருக்குது. ஸோ இந்த ரெட் ஸ்கொயர் என்னது? நம்ம ஒரு பழைய ரொம்ப ஓல்டஸ்டான ஒரு பில்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து அது வந்து ரஷ்யாவோட கேபிட்டல் மாஸ்கோவில் இருக்குது. ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு பில்டிங் இது அப்படின்னு சொல்லலாம் அப்படின்றாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். 8th ஒன் திருமலை நாயக் மஹால். ஸோ இந்த திருமலை நாயக் மஹாலும் எங்கே இருக்குது? நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய, நம்ம தமிழ்நாட்டில் மதுரையில், நம்ம பக்கத்தில் தான், இங்கேருந்து 1.5 மணி நேரம் தான் இல்லையா, 1.5 hours தான். ஸோ அந்த மதுரையில் தான் இருக்குது இந்த திருமலை நாயக் பேலஸ் அப்படின்றது. ஸோ இதுக்கு இது யாருக்காக இது கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா, அங்கே இருந்த மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு நாயக் டென்சிட்டியில் இருந்த ஒரு கிங்க்காக இது கட்டப்பட்டிருக்கு. அவர் எப்போ வந்து அங்கே ஆட்சி பண்ணார் அப்படின்னா 1623 to 59 ஆட்சி பண்ணியிருக்காரு. நம்ம மதுரையில் இப்போ அது இங்கே இருக்குது, சரிங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாமா? 9th ஒன் த ஸ்டாச்சு ஆஃப் கோமடேஸ்வரா. ஸோ இதுவும் எங்கே இருக்குது? நம்ம இந்தியாவில் கர்நாடகா ஸ்டேட்டில் இந்த ஸ்டாச்சு ஆஃப் கோமடேஸ்வரா இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப டாலஸ்ட்டாக இருக்குமா, நம்ம வேர்ல்ட்லேயே வந்து ரொம்ப டாலஸ்ட்டான ஒரு ஸ்டாச்சு, மோனோலித்திக் ஸ்டாச்சு அப்படின்றாங்க. இது எப்படி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரே சிங்கிள் கிரானைட் ஸ்டோன், ஒரு பெரிய கல், பெரிய ராக் அப்படின்வாங்க இல்லையா, ஒரு சிங்கிள் பிளாக் ஆஃப் கிரானைட்டில் வந்து அதை ஃபுல்லாக அப்படியே சிற்பி அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, செதுக்கி அப்படியே ஒரு ஸ்டாச்சு மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதோட ஹைட் எவ்வளோ அப்படின்னா 57 feet இருக்குமா அதுக்கு. ஸோ வந்து அது ஒரு டாலஸ்ட்டான ஒரு சிங்கிள் ஸ்டோனில் செய்யப்பட்ட ஒரு டாலஸ்ட்டான ஒரு ஸ்டாச்சு தான் இந்த கோமடேஸ்வரா ஸ்டாச்சு அப்படின்றாங்க. ஸோ இது எங்கே இருக்குது? நம்ம கர்நாடகாவில், இந்தியன் ஸ்டேட் கர்நாடகாவில் இது இருக்குது. இது வந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்துலேருந்தே பார்க்கலாமா, அவ்வளோ டாலாக இருக்குமா. ஸோ அதுக்கு தான் இது ஸ்பெஷாலிட்டி அப்படின்றாங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, நம்ம 3rd டாபிக் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னது? லாஸ்ட் டாபிக் தான் இப்போ பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ லாஸ்ட் டாபிக் என்னது? நோட்டீஸஸ். ஸோ நோட்டீஸ்னால் என்னென்னா, சில இடத்துல வந்து சில ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, நம்ம சில இடத்துக்கு போனோம் அப்படின்னா ஒரு வார்னிங் சிம்பிள் மாதிரி ஒரு சின்ன போஸ்டர் மாதிரி எழுதி ஒட்டியிருப்பாங்க. ஸோ வந்து அதான் என்னென்னு சொல்லுவாங்க? நோட்டீஸ் அப்படின்வாங்க. ஸோ அது என்னென்ன எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? டோன்ட் ஃபீட் த அனிமல்ஸ். ஸோ இதுக்கு என்ன மீனிங்? அனிமல்ஸ்க்கு வந்து எதுவும் சாப்பிட கொடுக்காதீங்க. ஃபீட்னா சாப்பிட கொடுக்கறது, எதுவும் சாப்பிட கொடுக்காதீங்க அப்படின்றாங்க. அப்போ கண்டிப்பாக அது எங்கே இருக்கும்? அனிமல்ஸ் எங்கே நிறையா இருக்கும்? ஜூவில் இருக்கும் இல்லையா? ஸோ ஜூவில் எழுதப்படுற ஒரு நோட்டீஸ் தான் இது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். செகண்ட் ஒன் ஸ்டிக் நோ பில்ஸ். ஸ்டிக் நோ பில்ஸ்னால் போஸ்டர் ஒட்டாதீர்கள். அப்போ கண்டிப்பாக எங்கே இருக்கும்? போஸ்டர் எங்கே ஒட்டுவாங்க? வால்ஸில், செவரில் இல்லையா? ஸோ வந்து நம்ம காம்பவுண்ட் செவரில், இல்லை ரொம்ப முக்கியமான கவர்மெண்ட் பில்டிங் செவர்லலாம் இது ஒட்டியிருப்பாங்க, ஸ்டிக் நோ பில்ஸ், அதாவது போஸ்டர் ஒட்டாதீர்கள் அப்படின்னு. அது எங்கே இருக்கும்? வாலில், செவரில் இருக்கும். பட் நம்ம நிறைய பீப்புள் என்ன பண்ணுவாங்க, இந்தியன் பீப்புள் அங்கே ஸ்டிக் நோ பில்ஸ் எழுதி ஒட்டியிருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே தான் கொண்டு போய் போஸ்டர் ஒட்டுவாங்க. ஸோ அது மாதிரி சில கேரக்டர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, எதை பண்ணாதீங்கன்னு சொன்னால் அதான் பண்ணுவாங்க, அது மேலே போய் ஒட்டுவாங்க. ஸோ நிறைய அது மாதிரி நடக்கும். பட் வந்து என்ன பண்ணணும், நம்ம வால்ஸ் மேலே எப்போவுமே போஸ்டர்ஸ்லாம் ஒட்டக்கூடாது, சரிங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேர்ட் ஒன் கிராஸ் த லைன் பை த பிரிட்ஜ். எங்கே இருக்கும்? ரயில்வே ஸ்டேஷனில். ஸோ ரயில்வே ஸ்டேஷன் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம் செகண்ட் பிளாட்ஃபார்ம் பண்ணால் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, ட்ராக்ல இறங்கி நடப்பாங்களே, அப்படி நடக்கக்கூடாது. என்ன ஆகும்? சடனாக ட்ரெயின் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? கிராஷ் ஆயிரும் இல்லையா, எதுவும் ஆக்சிடென்ட் ஆக சான்ஸ் இருக்குது, இல்லை கால் மாட்டிக்கும், ட்ரெயின் வந்தால் கிராஷ் ஆயிரும். அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, மேலே அந்த ஸ்டெப்ஸ் மேலே ஏறி பிரிட்ஜ் மாதிரி போவோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணி போங்கன்னு சொல்லி அங்கே ஒரு நோட்டீஸ் ஒட்டியிருப்பாங்க. ஸோ அதான் அந்த பிரிட்ஜ், லைன் பை த பிரிட்ஜ் அப்படின்னா மேலே அந்த ஸ்டெப்ஸ் மேலே ஏறி அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி தான் அந்த அடுத்த பிளாட்ஃபார்ம் போகணும். அப்படி தான் நம்ம ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஸோ அது எங்கே இருக்கும்? ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபோர்த் ஒன் டேஞ்சரஸ் ஃபார் பாத்திங். ஸோ வந்து குளிக்கிறதுக்கு இது ரொம்ப டேஞ்சரஸான இடம், பாதுகாப்பு இல்லாத இடம். அப்போ அது எங்கே? கண்டிப்பாக சீ சைட். ஸோ வந்து அந்த சீ ஷோர் இல்லையா, கடலோர பகுதி இருக்கு இல்லையா, கோஸ்டல் ஏரியாஸ். ஸோ அந்த பீச் ஏரியாஸ்லாம் என்ன போட்டிருப்பாங்க, கண்டிப்பாக இங்கே வந்து பாத் எடுக்காதீங்க, அலை வந்து ரொம்ப பெருசாக வந்துச்சு, வேவ்ஸ் ரொம்ப பெருசாக வந்துச்சுன்னா என்ன ஆயிரும், நம்மளை அடித்து உள்ளே இழுத்துட்டு போயிடும் இல்லையா. ஸோ நம்ம லைஃப்க்கே ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு இடம் அது. ஸோ அங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுற, பாத் பண்ணாதீங்க, குளிக்காதீங்கன்னு சொல்லி போஸ்டர்ஸ் அந்த நோட்டீஸ் வந்து ஒட்டியிருப்பாங்க, சரிங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபிஃப்த் ஒன் கீப் ஆஃப் த கிராஸ். எங்கே இருக்கும்? கார்டனில்.
ஸோ நிறையா வந்து இந்த கவர்மெண்ட் கார்டன்ஸ் இல்லை ப்ரைவேட் கார்டன்ஸ், நிறைய ஆஃபீஸ்லலாம் கார்டன்ஸ் இருக்கும், ப்ரைவேட் கார்டன்ஸாக இருக்கும். ஸோ அந்த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த கார்டனுக்குள்ளே நடக்காதீங்க, அந்த கிராஸ் மேலே நடக்காதீங்க, கிராஸ் வந்து வீணாக போயிடும், அது மேலே நீங்கள் ஸ்டாம்ப் பண்ணிங்க கால் வச்சிங்கன்னா என்ன ஆகும், அந்த கிராஸ் வந்து வீணாக போயிடும், அது அழகுக்காக வச்சுருக்கோம். ஸோ வந்து அந்த கிராஸ் மேலே நடக்காதீங்கன்னு சொல்லி கீப் ஆஃப் த கிராஸ் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் ஒட்டியிருப்பாங்க. அது எங்கே, கார்டன் ஏரியாஸில். சரிங்களா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். 6th ஒன், பெவேர் ஆஃப் டாக். எங்கே இருக்கும், கேட்டில். நிறையா வந்து ரிச் ஃபேமிலிலாம் இருப்பாங்க பார்த்தீங்களா. இப்போ மோஸ்ட்லி நிறைய வீட்டில் என்ன இருக்குது, டாக் வளர்க்குறாங்க. அவங்க வீட்டில் பெட் அனிமல் இருக்கும் இல்லையா. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, டாகை பார்த்து பயப்படுவாங்க, டாக்னாவே அலர்ஜியாக இருக்கும். அதனால் என்ன பண்ணியிருப்பாங்க, கேட்லேயே வெளியில், அவங்க வீட்டோட அது கேட்லேயே வெளியில் வந்து பிவேர் ஆஃப் டாக்ஸ், வீட்டுக்குள்ளே டாக் இருக்குது, நீங்கள் கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே வராதீங்கன்றக்காக வெளியில் போட்டிருப்பாங்க அந்த நோட்டீஸ். அதான் என்னது, பிவேர் ஆஃப் டாக். தமிழ் என்னது, நாய்கள் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ வந்து அதுதான் பிவேர் ஆஃப் டாக் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். 7th ஒன், நோ ஸ்மோக்கிங் இஸ் அலவுட். ஸோ வந்து ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது. நோ ஸ்மோக்கிங்னா ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். ஸோ சிகரெட் பிடிக்கூடாது, ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு எங்கே போட்டிருப்பாங்க, சினிமா ஹால்ஸில். தியேட்டர் போகிறோம் இல்லையா, அங்கே சினிமா ஹால்ஸில் ஸ்மோக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். 8th ஒன், ஸ்டாண்ட் இன் த க்யூ. ஸோ வந்து க்யூவில் வந்து லைனில் வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே அப்படின்னா நிறைய இடத்துல இல்லையா, ஸ்கூல்ஸில் சொல்லுவாங்க, ஸோ நிறையா கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் சொல்லுவாங்க. பட் இங்கே என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, பஸ்ஸு. ஸோ பஸ்ஸில் ஏறும்போது லைனில் ஏறுங்க, ரொம்ப அடிச்சு பிடிச்சி அப்படி சண்டை போட்டு ஏறாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த நோட்டீஸ், ஸ்டாண்ட் இன் த க்யூ. சரிங்களா, அப்போ பஸ் ஸ்டாண்டில் கண்டிப்பாக எழுதிருக்கும் இல்லையா. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். 9th ஒன், ரிட்டர்ன் த புக்ஸ் ஆன் த டியூ டேட். ஸோ இது என்ன சொல்கிறாங்க, டியூ டேட்னா அந்த டேட்டு முடியறதுக்குள்ளே வந்து ரிட்டர்ன் பண்ணிடுங்க புக்ஸை. அப்போ கண்டிப்பாக புக்ஸ்னால் எங்கேவா இருக்கும், லைப்ரரி இல்லையா. ஸோ லைப்ரரியில் வந்து நம்ம புக்ஸ் எடுப்போம் இல்லையா, கொஞ்சம் நாளைக்கு 1 வீக் 10 டேஸ்னு அங்கே சொல்லுவாங்க எவ்வளோ டேஸ்ன்னு. அதை ஒரு ஸ்டாம்ப் மாதிரி, சீல் மாதிரி அந்த புக்கோட பேக்கில் அவங்க பஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இல்லைனா சம் ஏரியாஸ் ரிஜிஸ்டரில் சைன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த டேட் முடியறதுக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்து அது புக்கை ரிட்டர்ன் பண்ணிடுங்க, இல்லைனா ஃபைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது கண்டிப்பாக எங்கள் புக்ஸ்ன்னு வந்தாவே எங்கே தான், லைப்ரரி தான் இல்லையா. ஸோ லைப்ரரியில் நீங்கள் புக்ஸ் எடுத்திங்கன்னா என்ன பண்ணணும், அந்த டியூ டேட், அந்த கடைசி டேட்டுக்குள்ளே நம்ம புக்கை ரிட்டர்ன் பண்ணிடணும். ஸோ அது ஒரு நோட்டீஸாக அங்கே லைப்ரரியில் பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் இது. ஸோ இதோட இந்த செஷன் ஃபினிஷ் ஆகுது. 4 டாபிக்ஸ் பார்த்துட்டோம். ஸோ என்னென்ன, ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், ஆட் ஒன் அவுட், லொக்கேஷன்ஸ், நோட்டீஸஸ், 4 டாபிக் பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் உங்களுக்கு. இது எல்லாமே ஃபுல்லாக நீங்கள் வீட்டில் வந்து ரிவிஷன். ஸோ கண்டிப்பாக எக்ஸாம் நியராக வந்துக்கிட்டே இருக்குது. நல்லா படித்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸாமில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கள், நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.